சாமி. வணக்கம். முன்ன முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாங்க சாமி, ம். இப்ப அப்பா, அம்மா இருக்காங்கங்க சாமி. ம். அவைங்க குழந்தைங்க பொறக்குது. ம். அவைங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அவைங்க அப்படியே ஒரே ஃபேமிலியா இருக்காங்கங்க சாமி. ஒவ்வொரு குடும்பத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்கா இருந்தாலுமே, ம். அம்மா, அப்பா ஒரு காலம் வரைக்கும் பார்த்துக்கிறாங்கங்க சாமி. அதுக்கு அனாதாசிரமம் சேர்த்துடுறாங்கங்க சாமி. அவைங்க வேற பக்கம் விட்டுறாங்கங்க சாமி. விவசாயம் பண்ணி பழகுனதுக்கு அப்புறம் உணவு தேடல் போய் நிறைய பேர் சேர்ந்து பண்ண வேண்டியது இல்ல. தனித்தனி நிலங்களா இருந்தா போதும். அதுல உணவு கிடைக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தனியா பிரிகிறார். சரிங்க. குழுவுல இருந்து குடும்பம் பிரியுது. பெரிய இனக்குழுவா இருந்தது. குரங்கு பார்த்தா கூட்டமா சுத்திட்டு இருக்கு. அப்ப குடும்பமா பிரியுது. தேவையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் கூட்டமா இருந்தா. விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாம கொஞ்சம் தண்ணி இருந்தா போதும், காய்கறி எல்லாம் பண்ணி தொழிலுக்கு அப்புறம் குடும்பம் ஆயிட்டான். 80 வயசுல அதிகாரம் பண்ணி சாப்பிட முடிப்பேன். முடியாது. ஏய் குடா, சாப்பாடு குடா அப்படி கெஞ்சி கூத்தாடி மன்றாடி ஈன உயிரை வச்சிருக்கிறவன் மனசு. ஏதாவது ஒரு குருவி கெல்ட்டு குருவி கொண்டு போய் சோறு கொடுத்தது நீ பாத்துருக்கிறியா? இல்ல புழுவை கொண்டு போய் அதோட குஞ்சு கொடுக்குதா, கெல்ட்டு குருவி கொடுக்குதா? குஞ்சுக்கு தாங்க சாமி குடுக்குது. இயற்கையோட நீதி. இப்ப சரி, ஒரு வாழை மரம் இருந்ததுன்னா 2 குலை ஏணிட்டா, ஐயோ மரம் பரவாயில்ல 2 குலை ஏறிடுதா, உலக அதிசயமாப்பான்ட்டு நீ அந்த வாழை மரத்துக்கு சிலையே வைக்க போற. கொலையை எடுத்துட்டு அதுக்குன்னு வெட்டி எறி போ. தேவையின் அடிப்படையில கூட்டு குடும்பமா இருந்தது. உணவு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு அது குடும்பமாச்சு. எதுவுமே இல்லைன்னா தன்னோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அறிவியல்னால வந்துடுது. இது 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 ஒரு விதமான ஆன்மீகம் தான். தனியா மனுஷன் பிறக்கிறா, தனியா சாவறா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ உனக்குள்ள வாழ் அப்படின்னு. 2 வாழ்ந்துட்டு இருக்குது புருஷன் பொண்டாட்டின்னு. ஒண்ணு தனியா நம்மளோட காட்டுக்கு வந்து